Hello friends, welcome back. Already நம்ம சேனல்ல ஒரு ஹோலி ஸ்பெஷல் ரெயின்போ கேக் வீடியோ பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹோலி ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போறீங்க. ஹோலி அப்படினா வந்துட்டு நமக்கு ஃபெஸ்டிவல் ஆஃப் கலர்ஸ் தெரியும். அண்ட் போன வீடியோல நான் சொல்லிருப்பேன் it is also called festival of love. அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்றாங்க. கிட்ஸ் அப்படின்னு வரும்போது ஸ்டோர் பாட் கலர்ஸ் நம்ம ஏன் வாங்கணும்? ஏன்னா அந்த கலர் வந்து போட்டா கூட ஒரு 2 நாள் போவே போகாது. ஸோ அதுல கண்டிப்பா ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் நிறைய ஆட் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் அந்த கலர் போவே போகாது. அதனால வந்து நான் என்ன நினைச்சேன்னா நேச்சுரல் கலர்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம் கிட்ஸுக்கு அப்படின்னு நினைச்சேன். ஸோ ஹோலி பத்தி ஃபர்ஸ்ட் படிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு குட்டி ரிசர்ச் பண்ணேன். ஸோ அதுல வந்து பிரம்மாண்டமான விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். ஸோ அது என்ன விஷயம்னா அந்த கலர்ஸ் பத்தின ஒரு ஹிடன் ஃபேக்ட் நான் சொல்ல போறேன். ஸோ எண்ட் ஆஃப் வின்டர் அண்ட் ஸ்டார்டிங் ஆஃப் ஸ்ப்ரிங் அந்த மார்ச் மந்த் நம்மளுக்கு வரும்போது இட் வாஸ் பிலீவ் டு கெட் லாட் ஆஃப் வைரல் ஃபீவர் அண்ட் கோல்ட். ஸோ அப்போ அந்த காலத்துல என்ன நினைச்சிருக்காங்க, ஹோலி செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம கலர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அந்த கலர்ஸ்ல அவ்வளோ மெடிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த கலர்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணிருக்காங்கன்னா நீம் லீவ்ஸ் வேப்ப இலை வச்சு மேக் பண்ணிருக்காங்க, ஹல்தி டர்மரிக் மஞ்சள் வச்சு மேக் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் குங்குமம் வச்சு மேக் பண்ணிருக்காங்க, அப்புறம் நிறைய மெடிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் உள்ள ஃப்ளவர்ஸை வச்சு மேக் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த கலர்ஸை வந்து நம்ம மேலே பூசிக்கும் போது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மேலே பூசிக்கும் போது கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து நோய் வந்து நெருங்காது அப்படின்னு பிலீவ் பண்ணிட்டு அந்த கலர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இவ்வளோ அழகான ஒரு விஷயம் அதுல வந்து ஹிடன் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ that's when I have decided to make homemade, natural, organic, 100% non-toxic, natural holy colors அப்படின்னு நினைச்சு தான் நான் மேக் பண்ணலாம்னு நினைச்சேன். and it came out really well. I wanted to share that with you all. natural colors எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம லிக்விட் கலர்ஸ் மேக் பண்ணிக்கலாம். இந்த லிக்விட் கலர்ஸை பவுடரில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹோலி கலர்ஸ் ஆக்க போகிறோம். என்ன பவுடர் யூஸ் பண்ண போகிறேன், எப்படி வந்து இந்த கலர்ஸ் மேக் பண்ண போகிறேன் எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் இந்த லிக்விட் கலர்ஸ் மேக் பண்ணுறதுக்கு எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் எடுத்திருக்கேன். இட் கேன் பி அ ஃப்ளவர், இட் கேன் பி அ ஃப்ரூட், இட் கேன் பி அ வெஜிடபிள். அதோடு சேர்த்து நீம் லீவ்ஸ் எடுத்திருக்கேன், கறி லீவ்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கலர்ஸ் வந்து நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு குங்குமப்பூ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கார்டமம் எடுத்திருக்கேன், ஆரஞ்சு, லெமன், இது மாதிரி நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த கலர்ஸ் மேக் பண்ண போகிறோம். எந்தெந்த கலருக்கு என்னெல்லாம் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து 4 கலர்ஸ் மேக் பண்ண போகிறோம். 4 கலர்ஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் கீழே எடுத்து வச்சுருக்கேன். 4 கலர்ஸ் எல்லோ, பிங்க், க்ரீன், ஆரஞ்சு. இந்த 4 கலர்ஸ் மேக் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே செக்ரிகேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கலராக நம்ம மேக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு லிக்விட் கலர் மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லோ கலர். எல்லோ கலருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான எல்லோ மேரிகோல்ட் ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கிறோம், அதாவது மஞ்சள் சாமந்தி. இந்த எல்லோ மேரிகோல்ட் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு எல்லோ கொடுக்கும். இதில் இருக்க பெட்டல்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதோட சேர்த்து நல்ல வாசனைக்காகவும் நல்ல ஒரு கலருக்காகவும் நல்ல பழுத்த லெமன் எடுத்துக்கிறோம். லைம் எடுத்துடாதீங்க, நல்ல பழுத்த எல்லோ கலர் லெமன் எடுக்கணும். அதுக்கப்புறம் இதோட சேர்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷான டர்மரிக் மஞ்சள், ட்ரையான மஞ்சள் கிடையாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இந்த மஞ்சள் வந்து ரொம்ப அழகான ஒரு எல்லோ கலர் நம்மளுக்கு கொடுக்கும். இதோட சேர்த்து கொஞ்சமாக நீம் லீவ்ஸ் எடுத்துக்கிறோம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நீம் லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 4 இன்க்ரீடியன்ஸும் நம்ம வந்து மிக்சர் கிரைண்டரில் கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்காக ஒரு மிக்சர் கிரைண்டர் ஜார் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்க போகிறேன். மஞ்சள் சாமந்தியில் இருக்க பெட்டல்ஸ் மட்டும் எடுத்து உதுத்து வச்சுக்கிறேன். பூவில் இருக்க பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம், காம்பு எடுத்துக்க போகிறதில்ல. ஏன்னா அந்த க்ரீன் கலர் வந்து நம்மளுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். அதனால் வந்து பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்க மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சளுக்கு வந்து நிறைய மெடிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் அன் ஆன்டிபாக்டீரியல் அண்ட் வந்து கேன்சர் தடுக்கும். மஞ்சளுக்கு வந்து அவ்வளோ மெடிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. இதோட சேர்த்து கொஞ்சமாக நீம் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் லெமனும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஃபஸ்ட்டு இதை அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லெமன் பீசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லெமன்ஸ் வந்து சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லெமனும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க,
அளவாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எல்லோ லிக்விட் கலர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப தின்னாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா நம்ம வந்து பவுடரோட மிக்ஸ் பண்ணும்போது அந்த பிரைட்டான எல்லோ கலர் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ வந்து ஓரளவு திக்காக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிங்க் கலர் மேக் பண்ணிடலாம். ஸோ பிங்க் கலருக்கு ரோசஸ் எடுத்துக்கிறேன். என்ன கலர் ரோசஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், பட் ப்ரிஃபரபிளி பிங்க் இல்லை நல்ல ரெட் எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட சேர்த்து கொஞ்சம் பீட்ரூட் ஸ்லைசஸ் எடுத்துக்கிறேன். அதோடு சேர்த்து கொஞ்சமாக நீம் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ மிக்சர் கிரைண்டரில் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் பெட்டல்ஸ். ஸோ பெட்டல்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறணும், காம்பு எடுத்துக்கக்கூடாது. நான் எடுத்துக்கிட்ட ரோஸ் வந்து பன்னீர் ரோஸ், அதனால் நல்ல வாசமாக இருக்குது. அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கிறதுக்கு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்டோர் பாட் ரோஸ் வாட்டர் தான், நீங்கள் வீட்டிலே கூட ரோஸ் வாட்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பீட்ரூட் ஸ்லைசஸ் எடுத்துக்கிறேன். பீட்ரூட் வந்து ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் மோரோவர் ஸ்கின்னுக்கு கூட ரொம்ப நல்லது. ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து கொஞ்சமாக நீம் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ண மிக்சரை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நேச்சுரல் பிங்க் லிக்விட் கலர் இஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நேச்சுரல் லிக்விட் க்ரீன் கலர் நம்ம பண்ணலாம். க்ரீன் கலருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கார்டமம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக நீம் லீவ்ஸ், இதெல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கார்டமம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ், இதில் காஞ்சி போன இலையெல்லாம் எடுத்துருங்க, ஏன்னா அது வந்து கண்டிப்பாக கலர் மாற்றிடும். அதனால் ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ கறி லீவ்ஸ் ஆட் பண்ண பிறகு நீம் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் கலருக்காக கொஞ்சம் அதிகமாகவே நீம் லீவ்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மற்ற கலரை விட இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ண பிறகு நம்மளுக்கு அழகான ஒரு க்ரீன் லிக்விட் கலர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லோ ரெடி, பிங்க் ரெடி, க்ரீன் ரெடி. இதுக்கப்புறம் ஆரஞ்சு பண்ணிடலாம். அதுக்கு ஆரஞ்சு சாமந்தி, ஆரஞ்சு மேரிகோல்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு ஃப்ரூட், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாஃப்ரான் ஸ்ட்ராண்ட்ஸ் குங்குமப்பூ எடுத்துக்கிறேன். இதோட சேர்த்து கொஞ்சமாக நீம் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 4 இன்க்ரீடியன்ஸும் நம்ம மிக்சர் கிரைண்டரில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெட்டல்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு மேரிகோல்டோட பெட்டல்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெட்டல்ஸ் வந்து ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலர் நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் இந்த கலர் வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் நான் டாக்ஸிக் கூட. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலர் கிடைக்கும் இந்த பெட்டல்ஸ்லேருந்து. இதோட சேர்த்து கொஞ்சமாக நீம் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு வாசனை கிடைக்கிறதுக்காக ஆரஞ்சு ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சாஃப்ரானும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸும் கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்தால் அழகான ஒரு ஆரஞ்சு கலர் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ 4 லிக்விட் கலர்ஸ் நம்ம மேக் பண்ணிட்டோம். எல்லோ, பிங்க், க்ரீன் அண்ட் ஆரஞ்சு. ரொம்பவே அழகாக இருக்குது இந்த லிக்விட் கலர்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லிக்விட் கலர்ஸ் வச்சு எப்படி பவுடர் ஹோலி கலர்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக 4 கலருக்காக 4 பவுல்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 4 பவுல்ஸ்லேயே வந்து 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் இல்லை வந்து நீங்கள் ரா ரைஸ் ஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம். பட் கார்ன்ஃப்ளவர் வந்து நல்ல ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ எந்த ஒரு லம்ப்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் பவுடர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெட்ஸ் மேக் எல்லோ கலர். அதுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லோ லிக்விட் கலரை கொஞ்சம் கொஞ்சமாக லம்ப்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி வந்து கட்டி பிடிச்சிரும், லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லிக்விட் கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மிக்சர் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஒரு வால் பெயிண்ட் அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்மளுக்கு வரணும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த கன்சிஸ்டன்சி தான் ரைட்டான கன்சிஸ்டன்சி. மிக்ஸ் பண்ண மிக்சரை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இந்த பிளேட்டை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த மிக்சர் வந்து நல்லா ட்ரையான பிறகு நம்ம பவுடர் ஆக்கிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மற்ற கலர்ஸும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிட்டு அதோட பிங்க் லிக்விட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட்டி ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது.
ஸோ கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து உடனே கட்டி பிடிச்சிரும். ஸோ வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரைட்டான கன்சிஸ்டன்சி வரும். ஸோ பிங்க் கலர் இஸ் ரெடி. இந்த மிக்சரை அதே மாதிரி பிளேட்டில் ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர். ஸோ அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் லிக்விட் க்ரீன் கலரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு பண்ண லிக்விட் கலர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. தின்னாக இருந்தால் வந்து உங்களுக்கு கலர் வந்து ரொம்ப லைட்டாக கிடைக்கும். ஸோ அதனால் வாட்டர் வந்து அளவாக ஊற்றி தான் நீங்கள் கிரைண்ட் பண்ணணும். இப்போ க்ரீன் கலரும் ரெடி. அதே மாதிரி ஒரு பிளேட்டில் ஊற்றி நம்ம தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர் மேக் பண்ணிக்கலாம். ஸோ அதே ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் லிக்விட் கலரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி பிளேட்டில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். அழகான கலர்ஸ் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மிக்சரை டிஸ்டர்ப் பண்ணாமல் 24 hours விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகணும். இது மாதிரி கிராக் விழுகணும். அப்படின்னா தான் நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இங்கே பார்க்குறீங்கல்ல, எல்லோ கலர் நல்லா கிராக் ஆகிருக்கு. அதே மாதிரி எல்லா கலர்ஸும் வந்து இந்த மாதிரி கிராக் விழுகிற அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு 24 hours ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த கிராக்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்பூன் வச்சுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் லைட்டாக ஸ்க்ரேப் பண்ணாலே எல்லாமே வந்து கீழே விழுந்துடும். ஸோ ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மிக்சரை அதுக்கப்புறம் மிக்சர் கிரைண்டரில் போட்டு ஸ்மூத்தான பவுடரை நம்ம கிரைண்ட் பண்ணி கலர்ஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக பிளேட்டில் இருக்க எல்லா மிக்சரும் வந்து ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எப்படி எல்லோ கலர் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி மற்ற கலர்ஸும் வந்து நம்ம ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சரை வந்து நம்ம தனித்தனியாக மிக்சர் கிரைண்டரில் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டா ஒரு ஸ்மூத்தான ஹோலி கலர் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த எல்லோ கலரோட டெக்ஸ்சர் பாருங்கள், அவ்வளோ நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷாக இருக்குது. அட் த சேம் டைம் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்குது. ஏன்னா எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ். அதுக்கப்புறம் பிங்க் கலர் இது வந்து ரொம்பவே நல்ல வாசமாக இருக்குது. ஏன்னா நம்ம பன்னீர் ரோஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்மளுக்கு அழகான நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ஹோலி கலர்ஸை நம்ம வீட்டிலே பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி எல்லா கலர்ஸும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு 4 அழகான கலர்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த கலர்ஸை வந்து நீங்கள் அப்படியே தண்ணியில் மிக்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அப்படியே கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர்ஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கனால ஃபேஸில் நம்ம பூசும் போது நல்லாயிருக்கும். ஸோ 100% ஈக்கோ ஃப்ரெண்ட்லி நேச்சுரல் கலர்ஸ் வந்து நம்மளே வீட்டில் ரொம்ப சுலபமாக மேக் பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹோலி வந்து ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஹோலியை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். இந்த பவுடர்ஸை வந்து நீங்கள் அழகாக ஜிப்லாக் பவுச்சஸில் வந்து பேக்கும் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இது கெட்டே போகாது. Hope you all like this video. கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா give it a like and நம்ம சேனலுக்கு நீங்க நியூவா இருந்தீங்கன்னா do subscribe to the channel and hit on the bell icon to get more updates in the channel. இன்னொரு அழகான வீடியோல நம்ம பார்க்கலாம். Until that, it's Jan signing off. Bye bye.